அனைவருக்கும் வணக்கங்க. நான் முருகானந்தம் பேசுகிறேங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க. இப்போ நம்ம தமிழக அரசுக்கும், திருச்சி மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஒரு முக்கியமான தகவல சொல்ல விரும்புறேங்க. அதாவது வந்து திருச்சி மாநகரத்தில மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைன்னு செயல்பட்டு வருதுங்க. இந்த மருத்துவமனை மெயினான இருக்கக்கூடிய திருச்சி மெயின் சிட்டில இயங்கிட்டு இருக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அ சிட்டியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சிட்டியை சுற்றியுள்ள ஏழை எளிய மக்கள் வந்து இங்க லட்சக்கணக்கான பேர் வந்து மருத்துவம் பார்த்துட்டு வர்றாங்க. இந்த மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையா திகழ்ந்துகிட்டு இருக்குங்க. அதில எந்த சந்தேகம் இல்லங்க. ஆனா வந்துங்க, இது வந்து ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து காலி பணியிடங்கள் வந்து நெறையா இருக்குங்க. அதன் அடிப்படையில எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் வந்து 28 பேர் இருக்கணுங்க. 23 பேர் தான் இருக்கிறாங்க. 5 காலி பணியிடம் இருக்குன்னு நம்ம உயரதிகாரி ஒருத்தர் தகவல் குடுத்துருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம செவிலியர்கள் அங்க வந்து 156 பேர் இருக்கணுங்க. 155 பேர் இருக்கிறாங்க. ஒரு காலி பணியிடம் இருக்குங்க. அலுவலக மற்றும் பாராமெடிக்கல் பணியாளர்கள்ங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 177 பேர் அரசு அங்க அனுமதிக்க சொல்லியிருக்குங்க. ஆனா, அங்க பணிபுரியறவங்க 117 பேர் தாங்க பணிபுரியறாங்க. 60 காலி பணியிடம் இருக்குன்னு சொல்றாங்க. அடித்தள பணியாளர்கள், அதாவது அதுல வந்து 131 பேர் இருக்கணுங்க. 49 பேர் தான் வேலை செய்றாங்க. 82 பேர் வேலை செய்யலங்க. இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு மக்கள் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல விரும்பலங்க. இது இல்லாமங்க ஒரு முக்கியமான டேட்டாங்க. இங்க வந்து அங்க அரசு என்ன சொல்லுதுன்னா, சிகிச்சை வந்து நல்லா குடுத்துட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லல. 2023லேருந்து 2024, 2025 காலகட்டத்துலங்க, கிட்டத்தட்ட சிகிச்சை பலனின்றி அங்க வந்து இறந்தவர்கள் வந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையில இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 13,151 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தகவலா வந்திருக்குங்க. இது வந்து அ இது ஏன் இறந்தாங்க அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய அரசு அது வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கான டேட்டா எது கேட்டாலும் அது நான் குடுக்க தயாரா இருக்கிறேங்க. வென்டிலேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து 115 இருக்குங்க. இருக்கணும். அதுல 109 தான் வேலை செய்யுது. 6 வேலை செய்யலங்க. ஹீமோ டயாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அது ஒரு இயந்திரங்க. அதுல வந்து 31 தான் அங்க இருக்கு. அதுல 30 வேலை செய்யுது, 1 வேலை செய்யலங்க. அரசு வந்து உரிய முறையில வேலை செஞ்சு, அந்த உயிரிழப்புகள தடுக்கணும் அப்படிங்கிறத ஏன்னா, இப்ப அந்த மிஷின்லாம் வேலை செய்யாதனால கூட உயிரிழப்புகள் அதிகமாகலாம் அப்படிங்கிறத மக்கள் சொல்லிட்டு வராங்க. மேலும் வந்துங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ 1603 படுக்கை இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து செவிலியர்கள் வந்து ரொம்ப பத்தல அப்படிங்கிறாங்க. அதனால வந்து செவிலியர்கள் அதிகப்படுத்தணும். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா, நிச்சயமாக அ அந்த ஆஸ்பத்திரிக்கு நல்ல பேரு கிடைக்குங்க. மருத்துவமனைக்கு நல்ல பேரு கிடைக்கும். மக்கள்